அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த சின்ன விஷயத்தில் மாற்றம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக அதில் முதல் விஷயம் என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. செருப்பு நான் கொஞ்சம் ரொம்ப கனமான லெதர் செப்பல் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 months 3 months அதை மாற்றிடுவேன். அது 1 year லைஃப் டைம் இருக்கும். அது என்னோடய பழக்கம். அது நம்பர் 2, அந்த கனமான லெதர் செப்பலை எல்லா இடத்துக்கும் போட்டு போக மாட்டேன். நான் காரில் போகிறேன் அப்படின்னா காரில் அந்த லெதர் செப்பல், அந்த கனமான செப்பல் இருக்கும். ஷூஸும் ஒரு பேர் இருக்கும். அதனால் ஒரு 300 400 அந்த அவாய் செப்பல்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இந்த ரப்பர் செருப்பு தான் போட்டு போவேன். ஏன்னா எங்கே போனாலும் செருப்பை வெளில கட்டி வச்சுட்டு போக வரப்புறம் உள்ளே போகிறோம், பேச போகிறோம், யாரும் வெளில நம்ம வழி அனுப்ப போடல. இந்த கார்ப்பரேட் மீட்டிங்ஸ்லாம் அகெயின் அந்த இடத்த பொறுத்து. அப்புறம் எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கனமான செருப்பை வச்சுக்கிட்டு ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், பிரேக்கை மிதிக்கணும்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா செருப்பு தூக்கிறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த செருப்பு தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ எனர்ஜியை எங்கெல்லாம் சிக்கனப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் சிக்கனப்படுத்தணும். அதில் இந்த கனமான செருப்பு என்பது கவனிக்கத்தக்க விஷயம் நம்பர் 1. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செருப்புன்னு சொல்லும்போது எங்கள் கூட சிலருக்கு அந்த செருப்பு போடுற பழக்கத்தை விட்டாங்க. இது கார்த்திகேயன் சுங்காட்சத்திரம், அவர் மனைவிக்காக, அவரோட உடல்நிலைக்காக வேண்டிட்டு அவர் போடுறதில்ல. அப்புறம் தங்கம் திருப்பூர், அப்புறம் ஸ்ரீபதி விழுப்புரம், இது போல் நிறைய பேர். அதில் லேட்டஸ்ட் அடிஷன் நம்ம சரவணன் 786ன்னு ஒரு நண்பர். அவன் செருப்படாமல் தான் சுற்றி இருந்தான். அவன் இப்போ கிட்டத்தட்ட கல்யாணமே முடிய போகிற ஸ்டேஜ் வந்துட்டான் அவன் தம்பி. அதோட இம்பேக்டு ஒரு ஜோதிடர் ஒருத்தரை பார்த்துருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவர் என்ன சொன்னால், சுக்கிரன் தேயக்கூடாது, செருப்பு உடனே போடு அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் அவர்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னேன், நேற்று பார்க்குறேன் செருப்பு போட்டதுன்னே என் செருப்பு போய்ட்டு எல்லோரும் செருப்பு போடாமல் சுற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பிரபல ஜோதிடர் சொன்னார்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நாம் கடவுளுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எவனோ ஜோசிக்காரன் சொன்னால் சுக்கிரன் தேய்து செவ்வாய் வாவான்னு கூப்பிடுறது, இல்லை காடு போன்னு சொல்லுறது, ஏதோ ஒரு விஷயம். எவனா ரோட்டில் போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் எப்படியா நீ எடுத்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு பணம் கொடுக்காம, பணம் வாங்காமல் பார்க்கும்போதெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. செவ்வாய் ராகு கேதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா எப்படியா அது ஜோதிடமாக இருக்க முடியும்? அவன் ஒரு பரிசோதனையிலேயே ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கான். இது கூட தெரியாமல் ஒரு சின்ன பையலாக இருக்கியா அப்படின்னு, சின்ன பச்சைப்பிள்ளையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் திட்டினேன். ஸோ 2 விஷயம். ஒன்று, யார் சொன்னாலும் அதை ஏற்றுப்பதுன்றது ஒரு விஷயம். 2வது, அதர் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது. பார்க்குற எல்லாத்துலேயும் அதை நான் சொல்லி நான் புரிய வச்சு நான் உலகத்தில் சிறந்தவன்னு தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நான் நினச்சேன். என்னை விட அடி முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. ஸோ தயவுசெய்து இது போல் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அதை ஏதோ ஒரு காரணம் ஜோசியம் வாசன்னு சொல்லி உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நீங்கள் பயந்து உங்கள் ஸ்டாண்டை ரிவர்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்பர் 2, கடவுளுக்குன்னு முடிவு எடுத்துன்னா கடவுளுக்காகவே இருந்துட்டு போட்டோம். ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அப்படின்னு முடிவு எடுத்துனா இருந்துட்டு போட்டோம். அதை விட்டுட்டு ஒரு ஜோதிடர் ரோட்டில் போகும்போது யூரின் போகிற இடத்துல என்னையா செருப்பு போடாமல் இருக்க, டக்குன்னு செருப்பு வாங்கி போடியா, சுக்கிரன் தேய்தியா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா நாம் அந்த ஜோதிடர் மேலே தான் தவறு இருக்குது. அவருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. அவர் எப்படி சொல்கிறது, அதுபோல் ஃப்ரீ அட்வைசஸ் கொடுக்குறவங்களுடைய ஜோதிடம் பலிக்காது அப்படின்றத ஒரு விஷயத்தையும் நான் அவருக்கு புரிய வச்சேன். ஸோ நீங்களும் இதில் கவனமாக இருங்க. நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் நம்ம நல்லா தெளிவாக யோசித்து முடிவெடுத்த பிறகு ரோட்டில் வரவங்களாம் சொல்கிறத கேட்டு, குறிப்பாக அந்த காலை 6 மணிலேருந்து 7 மணி 8 மணி அந்த நாட்குறிப்பெல்லாம் பார்த்து டிவியில் பார்த்து லைஃப்பை ஓட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ஓட்டை கப்பலில் நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி வரணும்னு ஆசைப்பட்ட கதை தான். கப்பல் எங்கே வேணாலும் நீர் போகும், அது மூழ்கும். அதே போல் உங்களுடைய எண்ணம் ஈடேறாது. கவனம் இருக்கட்டும். அண்டு திருமணம் ஆகாத ஒரு ஆண் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது.
எல்லோரும் பேசியிருக்காங்க. அவருக்கு போட்டால் மெசேஜாக வந்து தள்ளுது. அது எப்படி வந்து கரும்பு மில்லில் வந்து கரும்பு அரைச்ச பிறகு வந்து அந்த ஜூஸ் கொட்டுமோ, மில் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜூஸ் கொட்டுமோ, அதுபோல் அருவியாக மெசேஜ் வந்து தள்ளுது. கேட்டால் எனக்கு நான் எல்லா குரூப்லேயும் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு 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 அந்த பையன் வந்து ஒரு பெண்ணோட வாழணுன்னா, அந்த பெண்ணோட கல்யாணம் ஆச்சுன்னா இந்த ஊருக்கு போகணும், இந்த பிள்ளையை பார்த்துக்கணும், இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இது போல் கனவுகள் இருக்கலாம். அதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணுன்ற கனவுகள் இருக்கலாம். உட்காந்து அந்த நிறைய நாட்காட்டிகள், நிறைய ஜோசியர குறிப்புகள், நிறைய பொலிட்டிக்கல், நிறைய சினிமா, இந்த மாதிரி குரூப்பில் இருந்து ஒரு ஒரு மெசேஜாக நீங்கள் எடுத்து படிக்கிறேன்னா கண்ணும் போச்சு, மூளைக்கும் அது வந்து ஒரு பெயினை கொடுக்கும். ரெண்டாவது வந்து குறிக்கோள் இல்லாத ஒரு மனிதன். அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, என்ன இவ்வளோ குரூப்பில் வந்து மெசேஜ் வந்துட்டுன்னா நீ எப்போ மெசேஜை படித்து எப்போ வந்து உனக்குன்னு ஒரு ஒரு காதல் உணர்வை கொண்டு வந்து நீ எப்போ அடுத்த கட்டம் போவ அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். இன்ஃபேக்ட் இதே விஷயத்தை எனக்கு இந்த குரூப் மெசேஜ்லாம் தெரியாது. வேறொரு தருணத்தில் வேறு ஒருவர்கிட்ட திருமணம் ஆகணும், நான் என்ன பண்ணுறதுன்னு, எவ்வளோ குரூப்பில் மெம்பர் ஆகின்னு, அது 100க்கும் மேற்பட்ட குரூப்பை சொன்னார். எனக்கு நம்பர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு குரூப் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம், ஃபேமிலி குரூப் இருக்குது. ஃபேமிலி குரூப்பை தவிர அப்புறம் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் குரூப் இருக்கான்னு, இல்லை கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ ஃபேமிலி குரூப்பை தவிர எல்லா குரூப்லேருந்து வெளில வந்துடுங்க. எல்லா குரூப்பில் இருந்தால் ஏன் வெளில வந்துட்டேன்னா என்ன வந்து உடனே உனக்கு சோறு கொடுக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா, அரிசி விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா, ஏதாவது சட்டம் போட்டுருவாங்களா கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க பண்ணுறேன்னா, அந்த நான் சொன்னதை கேட்கக்கூடிய ஆள் பண்ணார். அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லா குரூப் விட்டு வெளில வந்துடுங்க. ஜோதிடம் பார்ப்பதை நிறுத்துருங்க, ஜோதிடம் பார்ப்பதை நிறுத்துருங்க, அவ்வளோதான். ஜோதிடம் பார்ப்பதை நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நல்லது கெட்டது ஏதாவது வந்து ஜாதகம் பொருந்துமா பொருந்தாதுன்னு பார்க்கணும், தவறு கிடையாது. எங்கே தவறுனா இந்த ராகுகாலம், யமகண்டம், சந்திராஷ்டமன் இப்படி நம்ம தவறாக வழிநடத்தப்படக்கூடிய நம்மளை வழிநடத்துகிற ஜோதிடர்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அது போன்ற ஜோதிடத்தை வந்து நீங்கள் நகர்ந்துடுறது நல்லது. இப்போ நான் சொன்ன நண்பர் வந்து மறுபடியும் சுக்கரன் தேஞ்சிடும்னு சொல்லி செருப்பு போட்டு சுற்றுறாரா, இல்லை எல்லா குரூப்லேயும் வந்துட்டாரான்னு தெரியாது. அவருக்கு திருமணம் ஏன் நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நேர்மையான பையன், அறிவான பையன், அறிவார்ந்த மனிதர், எல்லா குணாதிசயங்களும் உள்ள ஒரு நல்ல அற்புதமான மனிதர், நல்ல குணாதிசயம் உள்ள அற்புதமான மனிதர், திருமணம் ஏன் டிலே ஆகுது அப்படின்னா இதுதான் காரணம். அவர் திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் குரூப்பை விட்டு வந்துட்டார், எல்லா குரூப்லேருந்து வந்துட்டார், முக்கியமான குரூப்பை தவிர எதுவுமே இல்லை. மேபி ஒரு மனிதன் 5 குரூப்பு 10 குரூப் இருக்கலாம். அப்படின்னா எனக்கு ஆர்எஸ்எஸில் ஒரு 4-5 குரூப் இருக்கும், எங்கள் கல்லூரி குரூப் இருக்குது. அது போல் தவிர்க்க முடியாத இப்போ ஹம்மிங் பேர்ட் குரூப் இருக்குது. தவிர்க்க முடியாத குரூப்பு ஒரு 10 குரூப்பில் இருக்க மெசேஜ் இருக்கிறதுல மெசேஜ் ஹார்ட்லி ஒரு நாளைக்கு 5 மெசேஜ் 3 மெசேஜ் வரும். அது தவறில்லை. எங்களோட கசின்ஸ் சிஸ்டர்ஸு, கசின் பிரதர்ஸ் நாங்கள்லாம் ஒரு குரூப் வச்சுருக்கோம், ஃபேபுலஸ் கசின்னு சொல்லிட்டு. அது ஏதாவது வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும். அது அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அது போல் இருக்கிறது தவறு கிடையாது. எல்லா ஜோதிடலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே டொக்குன்னு மெசேஜ் இருந்தால் உங்கள் பேட்டரியும் போய்டும், மொபைல் பேட்டரியும் போய்டும். உங்களுக்கும் ஒரு அந்த சவுண்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனை உருவாக்க சவுண்டாக நான் அதை பார்க்கல. ஸோ கவனம் இருக்கட்டும். ஸோ திருமணம் ஆகணும், உடனே ஆகணும்னா எல்லாருக்கும் இந்த விதி பொருந்தும். அண்டு 2 பொதுவான விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் சாப்பிட போகிற இடத்துல பில், இப்போ உதாரணத்துக்கு நான் பில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா சாப்பாடுக்கு பக்கத்தில் இருக்கிற உடனே அந்த பில் வந்தோடனே என்ன பில்னு எட்டி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருந்தது. அது தெரிஞ்சுக்கணும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விவரம் தெரியாத போது. அதுபோல் பழக்கம் தவறு. அந்த பழக்கத்தை திருத்திக் கொள்ளுங்கள். சாப்பிட்றது நம்ம வேலை, சாப்பிடணும்னு போயிட்டோம், சாப்பிட்றதுக்கு பில் கொடுக்கும்போது வேறு ஒருத்தர், அந்த பில்லு என்ன வந்தால் நமக்கு என்ன? நான் வந்து அந்த நமக்கு என்னென்னா அவன் கட்டணும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம அதை பார்த்து ஒன்றும் போடல, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நம்பர் 2, பில் எப்படி எட்டி பார்க்கறது, பில்லு வந்து எப்படி வந்து என்ன அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதப்போ அதே போல் அந்த பில்லை எட்டி பார்க்குறதும் தவறு. என்ன பே பண்ணுறாங்க, எவ்வளோ டிப்ஸ் வைக்கிறாங்க, இந்த ஹேபிட் ரொம்ப தவறு, மிகப்பெரிய தவறு. ஸோ ஒரு பில் ஹோட்டலில் சர்வ் பண்ணும்போது வேறு யாரோ அந்த பில்லை பே பண்ணுறாங்கன்னா பில் பே பண்ணும்போது அதை பார்க்கக்கூடாது, பில் அமௌண்ட்டை பார்க்கக்கூடாது. நாம் வந்து கொஞ்சம் வசதியானவர்கள், நாமளும் அந்த பில்லாம் பே பண்ணால் அந்த
5 பேர் சாப்பிட்டோம், நான் வந்த அமௌண்ட்டை 5ஆக பிரிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பே பண்ணுறேன் ஃபுல் அமௌண்ட்டு, நான் டிப்ஸ் கொடுக்குறேன். அது போல தான் நீங்கள் வந்து மாறணும். அது ஒரு நல்ல பழக்கம். அண்டு ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் செய்தி. ஓம் நமச்சிவாயா. நிறைய அன்பு சகோதர சகோதரிகள், அது குறிப்பாக எங்களுடைய பார்த்திபன், கொத்தனார் பார்த்திபன்லாம் ஓட்டு போட்ட அந்த கட்சி வந்து தாவேகா கட்சிக்கு அந்த விசில் சின்னம் தான் நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கணும் தமிழ்நாட்டை. அது சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. நமக்கு முதல்வர் விஜய்ன்னு சொல்கிறதுக்கு. ஊழலை ஒழிச்சிட்டாரு அப்படின்றது வந்து பாதி உண்மை பாதி பொய். சில இடங்களில் உண்மை, பல இடங்களில் பொய். அந்த ஒரே காரணத்துக்காக விஜயை தூக்கி கொண்டாட முடியாது. ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது கிடையாது, ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ராஜதந்திர நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. யாரோ சொல்கிறத கேட்டு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போகிற ஒரு முதலமைச்சராக இருக்கார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவே ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அது எல்லாருமே வந்து பாராட்டி வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஸோ ஓட்டு போட்ட அத்தனை பேருமே உங்களுக்குள்ளே அப்படி நல்லா செல்லமாக அப்படி கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துங்க. அது என்னென்னா வந்து இனிமேல் வந்து டாஸ்மாக்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாட்டில் வேணுமோ அது வீட்டுக்கே வந்துடும், டெலிவரி ஆகிடும். இது கிடையாது, உங்களுக்கு வந்து எம்ஆர்பி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஒரு ஒயின் ஷாப்புக்கு போகாமல் க்யூவில் நிற்காமல் நம்ம வீட்டுக்கே சாராயம் வர்றது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இந்த செய்தி வந்து நான் காலைல படித்தேன். அது உண்மை செய்தின்னு நம்புகிறேன். ஒரு கால் அது உண்மை செய்தியாக இருக்கிற பட்சத்தில் ஓட்டு போட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக சுயம்புக்கணி, அவங்க பையன் வந்து விவேக் என்கின்ற சரபேஷ் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள்லாம் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, என் நண்பர் ஒருவர் நேற்று பேசிகிட்டு இருந்தார் இரவு ஒரு 10 மணிக்கு. அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க, ஒரு பில் இந்த அசம்பிளியில் டேபிள் பண்ண போகிறாங்க. என்னென்னா, ஹெச்ஆர்என்சி கமிஷனாக ஒரு லீகல் ஆஃபீஸர் தான் இருக்க முடியும். இவ்வளோ நாள் 57 வருஷமாக அந்த ரூலை வந்து திமுக அதிமுக பின்பற்றலை. இந்த கவர்மெண்ட்டை அதை கரெக்டாக சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த லீகல் நாலேஜபிள், அதாவது லீகல் பர்சன்னா ஒரு ஜட்ஜு ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்க தான் இருக்கணும்னா டெக்னிக்கலாக எந்த சொத்துமே விற்க முடியாது. அப்போ அதை மாற்றுவதற்கு அது யார் வேணால் இருக்கலான்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதாக எனக்கு செய்தி. அதுக்காக வந்து நேற்றே வந்து ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் என் நண்பர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டார். ரெண்டாவது வந்து திரு டிஆர்ஆர் ரமேஷ் மற்றும் திரு பாஸ்கர் அவங்களோட வக்கீல்கள் வாயிலாக இந்த கரூர் இந்த பக்கத்துலலாம் வந்து இந்த கோயில் சொத்தை மக்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுற மாதிரி ஒரு கேஸு. ஸோ இது எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஸோ அந்த விசில் இப்போ தான் ஊத ஆரம்பித்திருக்கின்றது. அதான் எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, திமுக மாதிரி ஒரு மோசமான கவர்மெண்ட்டை யாருமே கொடுத்துருக்க முடியாது. அப்பா பையன் அப்பா பையனா நான் ஏதோ உதயநிதி ஸ்டாலினோ அவங்க அப்பா ஸ்டாலின்னு நான் சொல்லலை. திண்டுக்கல்லாம் ஐ பெரியசாமி, அவர் பையன் ஐபி செந்தில். இதே போல் காந்தி, வினோத், வேலு கம்பன், பொன்முடி கௌதம் சிகாமணி, அதே போல் கேஎன் நேரு, கேகேஎஸ்ஆர் பையன் ரமேஷ், எல்லா ஊர்கள்லையுமே டிஎம்கேட டாப் கிங் பின்னும் அவங்க பையனும் அவங்க பொண்ணும் சம்பாதிச்சிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வேறு எவனும் அங்கே சம்பாதிக்கலாம். அந்த கட்சியில் ஒருத்தனும் சம்பாதிக்க விடலை இவங்க. அது வந்து திமுக வந்து சம்பாதிக்க விடலைன்றது விட்டாங்கன்றது என்னுடைய ஆதங்கம் இல்லை. அந்த சில செலக்டிவ் குடும்பங்கள் மட்டும் கொள்ளை அடித்து வச்சு செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில்னா டு த கோர். ஒரு 50,000 கோடி வருஷத்துக்கு அந்த சந்ததிகள் வந்து பண தேவையில்லாமல் வாழ முடியும். அந்த அளவுக்கு பணத்தை அடித்து வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமிலாம் வந்து உத்தம புத்திரர். அவர்லாம் ஒரு பைசா எடுத்தது கிடையாது. அவர் நேர்மையோட உச்சக்கட்டம். அவர் ஒரு 60 லட்சம் கோடி வருஷத்துக்கு அவருக்கு வந்து அந்த வம்சாவளிகளுக்கு பண செலவுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்தளவுக்கு நேர்மையான முறையில் லஞ்சம் லாவணம் இல்லாமல் அவரும் அவருடைய சகாக்கள் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், பாலக்கோடு அன்பழகன், கேசி வீரமணி, அப்புறம் நன்னிலம் காமராஜன், இது போல் விஜயபாஸ்கர் கரூர், விஜயபாஸ்கர் விராலிமலை, மதுரை செல்லூர் ராஜு, இப்படி எல்லாருமே ஒரு சுத்தமான ஆட்கள். இவங்களாம் நேர்மையான முறையில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க.
இப்போ இந்த விசில் ஊத ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. என்ன மனநிலைன்னா, ஐயோயோ உதயசூரியனே பரவாயில்ல, ரெட்டையிலே பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு இருந்த கவர்மெண்ட்டே பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, நேற்று கூட ஒரு படித்த ஒரு பெண்மணி என்னுடைய சகோதரி எனக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி அவங்கள்ட்ட பேசக்கூடிய என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் கீழே ஆஃபீஸ் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சொல்கிறாங்க வந்து நான்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், என் பொண்ணுலாம் எல்லாம் விசில் தான் ஓட்டு போட்டாங்க. அப்போது அவங்களாம் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, விஜய் வந்து சினிமான்றதுக்காக ஓட்டு இல்லை, ஒரு மாற்றம் வேணும், திமுக அதிமுக மாதிரி நேர்மையான செம்மல்கள் இல்லாமல் அதை 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 விட பெட்டரான ஆட்கள் கவர்மெண்ட் ரன் பண்ண நல்லாக்குன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் அவங்க கேள்விப்பட்டவுடனே அப்படியே ஒரு 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 பேக் சைடுக்கு போயிட்டு விக்கித்து போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன இப்போ நம்ம யாரை தான் நம்புறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதுதான் வந்து சத்தியமான உண்மை. அந்த நம்பிக்கை வந்து அரசாங்கங்கள் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து திமுக அதிமுக வரலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வரலாம். ஆனால் மக்கள்கிட்ட பிரிவினைவாதன்ற ஒரு விஷயம் வந்துடும், நக்சல் சிந்தனைகள் வந்துடும். அது வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்கல. அது விஜயும் அவருடைய பொறுப்புணர்ந்து அவர் கொஞ்சம் தன்னை சீர்தூக்கிட்டு கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணணும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கெலாம் வந்து ஒரு பெரிய வருத்தம் என்ன, உண்மையிலே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் விஜய் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்றது தான். ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் பேசுறது சரியா இல்லை மாற்றி கூறப்பட்டதாலாம் எனக்கு தெரியாது. அது வந்து ஏஐ வீடியோவெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறார், நடிகை த்ரிஷாவை பற்றி பேசுகிறார். த்ரிஷாவை பற்றி பேசுகிறாருன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்க விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஜயோட எய்டு அப்படின்னு தெரியும், க்ளோஸ் எய்டுன்னு தெரியும். த்ரிஷாவை பேசினா தான் விஜய் கோவம் வரும்னு தெரியும். உதயநிதிக்கும் விஜய்க்கும் பர்சனலாக வந்து சில வெஞ்சன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பப்ளிக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது அதுக்கு வந்து த்ரிஷாவை சொல்லிட்டான்றதுக்காக அவனை அடிக்கணும். ஸ்கூல் பசங்க இன்னொருத்தனை கூட்டு வந்து அடிப்பாங்களே, அப்போ இன்றைக்கி போலீஸ் பவர் இருக்குது அப்படி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நியாயம். அவரை கூட்டு போகும்போது போலீஸ் வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. அதனால் கட்சி மாநாட்டுக்கு அப்புறம் அவர் கூட ஒரு 10 கட்சிக்காரங்க, சேகர் பாபு, இது மாதிரி ஒரு 7-8 பேர் அந்த காரில் அந்த வண்டியில் பயணப்படுறாங்க. அவர் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துகிட்டு போடுறான் ஃபேஸ்புக்கில், தளபதியுடன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கேயில் வந்து நல்லா அப்பரான் எடுத்துக்கிட்டாங்க அந்த அரெஸ்ட்டில். நான் வந்து உதயநிதி பக்கம் தான் இந்த விஷயத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை வந்து விஜயோட கவர்மெண்ட் சரியாக ஹேண்டில் பண்ணல. குறிப்பாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இறங்கி அடித்தது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். அது வந்து அதே போல் காலைல அரெஸ்ட் பண்ணால் காலைல ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் பிளான் போட்டு ஸ்கெட்சை போட்டு கொடுத்து அங்கே நில்லுங்க 1000 பேர், இங்கே நில்லுங்க 1000 பேர்னு. அது ஒரு திமுக அட்வான்டேஜ். இவங்களுக்கு ஒரு சாரி கட் ஃபிகர் ஆகி இவங்களோட ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜான் சத்யன் வந்து இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ண நோக்கம் இல்லை, காவல் நிலையத்தை விசாரித்து விட்டுருவோம். நிறைய எதிரும் புதிருமான விஷயங்கள், நிறைய எதிர்பாராத திருப்பங்களுடன் விஷயங்கள் முடிந்தது. அப்போ அவர் வந்து இந்த அழைச்சிட்டு போகும்போது ஒரு அக்யூஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அக்யூஸ்டு கூட எப்படி அக்யூஸ்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுப்ப முடியும்? அப்போ போலீஸ் இன்னும் யார் கண்ட்ரோலில் இருக்குது? திமுக கண்ட்ரோல் தான் இருக்கா? அப்போ இது வந்து அவருடைய திரு விஜய் அவருடைய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தோல்வி. இது ஒரு பெரிய கரும்புள்ளி. இது மக்கள் வந்து என்றைக்கும் விஜய் பெரிய நடிகர் அப்படின்லாம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் விஜயகாந்த் அவர்களை நெருக்கமாக இருந்து பார்த்தவன், பழகியவன். நான் எம்ஜிஆரை பார்த்திருக்கின்றேன். இவர் எம்ஜிஆரும் இல்லை, புரட்சி தலைவரும் இல்லை, புரட்சி கலைஞரும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இல்லை, புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் இல்லை. இவருடைய நேரம் வந்து அண்ணாமலை சில வேலைகளை பண்ணி வைத்திருந்தார். திமுகவுக்கு எதிரான அலை, எடப்பாடியோடைய வீக்கான ஒரு அரசியல், அதே போல் அவங்க தப்பான கூட்டணி வித் பிஜேபி, இதெல்லாம் சேர்ந்து வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் வேணுன்றதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அது வந்து அவர் தன்னை எம்ஜிஆராகவே இன்னும் நினச்சிட்ருக்காருன்னா அதோடைய விளைவுகள் வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் தெரியும். ஸோ இது நல்லதல்ல. விஜய் அவர்கள் இப்போ திருத்திக்கிட்டாருன்னா மக்கள் வந்து தவறான முடிவுகளுக்கு ஃப்யூச்சரில் தமிழ்நாடு தவறான பாதைக்கு போகாமல் இருப்பதுக்கு அது உதயகரமாக இருக்கும் என்பது தாழ்மையான என்னுடைய கருத்து. நிறைவாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் நிறைய டாபிக் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் மக்கள் வந்து பொதுவாக நம்ம கூட பழகும்போது வயது பார்த்து பழகுவாங்க. ஆனால் வந்து வெற்றிக்கும் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
இப்போ நான் 1971 பிறந்தேன், எனக்கு இந்த வயசு ஆகிடுச்சின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் அந்த வயதுக்கும் நான் நான் எண்ணக்கூடிய வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இல்லை. 67 வயதில் தான் கேஎஃப்சி வந்து சாண்ட்ரஸ் ஜெயித்தார். அது வரைக்கும் அவர் நிராகரிக்கப்பட்டார். இதுபோல் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வயது அதிகமாகிடுச்சு அப்படின்ற இடத்துல அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற இடத்துல அந்த இடத்துலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் உட்பட புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் உட்பட. நான் பார்க்கக்கூடிய சிலர்லாம் வந்து சொல்லும்போது, என்னால் முடியுமா, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியுமா, ரொம்ப சிரமமாக இருக்கேன், சங்கடமாக இருக்கேன், எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகாத வரைக்கும், ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் கடவுள் நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்கா அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ரெகுலராக போக வேண்டிய அவசியம் இல்லாதவர் அப்படின்னா உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா நல்ல சிந்தனை வந்துடும் இல்லையா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆப்பிள் துண்டை முழுங்கிட்டு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு அந்த வாந்திலாம் எடுத்து பார்த்து அது வரல. அது அப்புறம் அந்த இடம் புண்ணாயிடுச்சா இல்லை அது எங்கேயோ மாட்டிருக்கான்னு 2 நாளாக பெரிய தலைவலி. எனக்கு தாங்க முடியாத ஒரு இரிட்டேஷன், நெஞ்சரிச்சல், இந்த கழுத்தில் அப்படியே வந்து தண்ணி குடித்தா கூட அது ஏதோ வந்து ரிஃப்ளெக்ஸ் இருந்தது. எனக்கு ஏப்பமே வராது, எனக்கு ஏப்பம் தண்ணி குடித்தா கூட 4 ஏப்பம் வருது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. சரி, மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் சென்டருக்கு போனேன். அவங்க தான் லலிதா கமிஷன், மோகன் கமிஷன், அவங்க தான் டாப் பீப்புள் சென்னையில். போனவங்க டாக்டரை பார்த்தேன். நாக்கில் அப்படி தள்ளிட்டு ஒரு கத்தி வச்சு பார்த்தாங்க. எனக்கு அது நாக்கில் வச்சு இப்படி எதாவது பண்ணாலே அது வாமிட் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஸு, வாமிட் வர சூழ்நிலை ஏற்படுத்தும். உடனே ஒரு ப்ரொசீஜர் எழுதி கொடுத்து உள்ளே வந்து லோக்கல் அனஸ்தீசியாலாம் போட்டு அப்புறம் ஒரு ராடை விட்டு பார்த்தாங்க. அவன் அதில் வந்து ஒன்றும் எண்டோஸ்கோப்பியில் ஒன்றும் எங்கே மாட்டிருக்குமோ அந்த இடத்துலலாம் மாட்டலை, அங்கெல்லாம் க்ளீனாக இருக்குது. அப்போ அது எங்கேயுமே சிக்கலை. உணவு குழாயில் போயிருக்கா அப்படின்னா அது ஒரு மாத்திரை, ஒரு டானிக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு வாரம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இந்த இரிட்டேஷன் இருந்ததுன்னா அப்போ நம்ம ஃபர்தராக கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து பார்த்துலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அங்கே போகும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 துகள் வாயில் மாட்டிருக்கோம், அதனால் நான் போய் பார்க்குறேன். ஆனால் அங்கே வந்திருக்கவங்க அது போல் வரல. ஒருத்தருக்கு காது ப்ராப்ளம், ஒருத்தருக்கு மூக்கு ப்ராப்ளம், ஒருத்தருக்கு மூக்கில் ரத்தம் கொட்டுது, ஒருத்தருக்கு வந்து காதை பிடிச்சிருக்கு எல்லாம் இது போட்டு உட்காந்துருக்காங்க. இது போல் இப்போ நான் போனது த்ரோட்டுக்கு, அங்கே வந்து காது மூக்கு தொண்டை தானே, விதவிதமான வயசானவங்க, சின்ன குழந்தைகள், டிஃப்ரெண்ட் ஆட்கள். அப்போ நான் பார்க்குறேன், இப்போ இந்த இடத்துக்கு வரேன்னா இவ்வளோ நோயாளிகள் இப்போ சென்னையில் இருக்காங்கன்றது தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ நோயாளிகள் வந்து இது போல் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்போ அந்த விஷயம் வந்து நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ இது போல் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது என்னால் வேறு எதுத்தையும் யோசிக்க முடியாது. நிறைய வேலைகள் பண்ணணும்னு வச்சுருந்தேன், அது பண்ண முடியல. அப்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு விஷயம், இது போல் எல்லா இடத்துலையும் நோயோட சுற்றுறோம் 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு நம்ம பூமியில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஊரில். ஆனால் நமக்கு நோய் இல்லைன்னும் போது நம்மளோட திங்கிங் வந்து கிளியராக இருக்கும். நோய் இருந்ததுன்னா நம்மளோட திங்கிங் பண்ணுறதே ராங்காக இருக்கும். ஸோ நோயற்ற வாழ்க்கை குறையற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், தயவுசெய்து உங்கள் உடம்பை பார்த்துங்க, வாக்கிங் போங்க, வாக்கிங் தி மஸ்ட்டு, ஃபுட்டு கண்ட்ரோலாக இருங்க. நல்ல வயிறு வந்து என்ன சொல்கிறது, குப்பை தொட்டி நினச்சி நீங்கள் பாட்டு தின்னு தீர்த்திங்கன்னா அதுக்கு வந்து பெரிய பரிசு பின்னாடி இருக்கும். நான்லாம் ரொம்ப சங்கடப்படுறேன். அதாவது 3 நாள் ஜிம், 5 நாள் ஜிம், என்னால் ரெகுலராக போக முடியல. போனால் புழிஞ்சு எடுக்கப்படுறேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் உயிர் போயிட்டு உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 350 செட்டு பண்ணணுன்னா கை தனியாக வலிக்குது, கால் தனியாக வலிக்குது, அதாவது வந்து தொப்பை தனியாக நிற்குது, அந்த மூச்சு எப்படி வாங்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்போ 0வாக இருந்தேன். இன்றைக்கி வந்து செம்ம ஸ்பீடாக என்னால் பண்ண முடியுது. இப்போ அது என்னென்னா, இது வந்து நான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி. ஸோ நீங்கள் யாராவது யங்கர் பீப்புள் என்னோட இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போயே நடந்து, இப்போயே ஜிம்லாம் போய், இப்போயே சைக்கிளிங்லாம் போய், இப்போயே ஸ்விம்மிங்லாம் போய் பெட்டராக வச்சுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா 100 ஆண்டுகள் வாழலாம்ன்றது என்னோடய வாதம் இல்லை. 100 கோடிகளை கூட சம்பாதிக்கலாம். 100 கோடிகள் சம்பாதிப்பதற்கு ஆரோக்கியம் தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.